முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அதை சொல்லுங்கள். ஏன்னா விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் மட்டுமல்ல, ஆதி பகவானும் கூட. அதாவது நீங்கள் நினைச்ச இடத்திலேயே நினைத்த மாத்திரத்திலேயே வரக்கூடியவர் தான் நம்முடைய விநாயகர். உங்களுக்கு தெரிஞ்சோ நினைவிற்கான்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் சில விஷயங்கள் நினைவுகளில் கொண்டு பாருங்கள். நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கூட இந்த வயல்வெளியில் நாற்று நட பார்த்துருப்பீங்க இல்லையா? முதல் நாற்று நடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த நாற்றை எடுத்து ஒரு சாணத்திலேயோ அல்ல அங்கே உள்ள அந்த நாற்று மேயக்கூடிய அந்த நிலத்தில் உள்ள மண்ணையோ எடுத்து ஒரு பிடி மண்ணை பிடிச்சி அதுக்கு மேலே புல்லை நாற்றை சொருகி வச்சு விநாயகராக ஆக்கி கும்பிடுவாங்க. அதில் மஞ்சள்லாம் வச்சு. அதாவது விநாயகருக்கு உருவம் அவங்களே கொடுப்பாங்க. அவங்களே பிடிச்சி அவங்களே அந்த நாற்று மேலே வச்சு பூஜை செய்து, விநாயகரப்பா இந்த தொழில் நல்லபடியாக நடக்கணும், நல்ல விளையணும்னு சொல்லி தான் பூஜை போட்டுட்டு தான் நெல்லை நட ஆரம்பிப்பாங்க. சாதாரண சிம்பிளான விஷயம். அதாவது இடம் பொருள்லாம் தேவை கிடையாது விநாயகர் பெருமானுக்கு. நீங்கள் நினைக்கிற இடத்துல, அதாவது உங்கள் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீங்கள் நினைக்கிற இடத்துலையே நினைத்த மாத்திரத்திலே அருளக்கூடிய தெய்வம்தான் இந்த விநாயகர். எங்கே வேணால் நீங்கள் விநாயகரை பார்க்கலாம். தெருமுனையில் பார்க்கலாம், மரத்தடியில் பார்க்கலாம், வீடுகளில் பார்க்கலாம், கோயில்களில் பார்க்கலாம். இப்படி நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் எல்லா இடங்கள்லேயும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு எளிய தெய்வம்தான் விநாயகர். நம்ம கூட சொல்லுவாங்க, கடை தேங்காய் விநாயகர் உடைச்சிட்டு போப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா விநாயகர் நம்ம கூடவே அருள் பாலிக்க வேண்டிய ஒரு தெய்வம். அதனால தான் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் மேலே போட்டு நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி தேங்காய் உடைச்சிட்டு தான் விநாயகர் பார்த்துட்டு தான் மற்ற வேலைக்கும் செல்வோம். ஒரு வீட்டுக்கு முளை பிடிச்சாலும் சரி, ஒரு திருமண வேலையாக இருந்தாலும் சரி, சுபகாரியங்கள் அனைத்திற்கும் முதலிடம் யாருக்குன்னா விநாயகர். ஸோ இந்த விநாயகருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சிறப்பு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிகாசத்தில் அந்த புராண காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று. விநாயகர் தலையை கொய்த நிலையில் விநாயகர் தலை கொய்த நிலையில் சிவருமான் உனக்கு தலை கிடைப்புன்னா வடக்க பக்கம் போய் காட்டுப்பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு தலையை எடுத்து உனக்கு வச்சுக்கோ, அதுதான் உனக்கு அவருடைய உருவமாக மாறும் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் நடத்துகிறார். அதன்படி காட்டுக்கு செல்கின்ற நேரத்தில் அவருக்கு கிடைக்கிற முதல் கண்ணில் பட்ட விஷயம் என்னென்னா, அந்த யானையோடைய துண்டிக்கப்பட்ட தலை தான். அந்த துண்டிக்கப்பட்ட தலை தான் விநாயகருக்கு முகமாக காட்சியளித்தது. அதிலிருந்து ஒரு 5 முகத்தனை என்று அழைக்கப்பட்டார். அந்த 5 முகத்தனுக்கு எல்லாரும் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவான போது, அப்போ சிவன் அருளிய விஷயம் தான் என்னென்னா, எந்த கோயிலாக இருந்தாலும், எந்த வீடாக இருந்தாலும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் உன்னை வணங்கிட்டு தான் மற்றவங்க மற்றவங்க எங்களை மாதிரி தெய்வங்களை வணங்க முடியும், மற்ற செயலை தொடங்க முடியும். அப்போது தான் அவர்களுக்கு இந்த வெற்றி கிட்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தார். யாருக்கு? விநாயகர் பெருமானுக்கு. அது இன்றளவும் நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லோருடைய மனதிலும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்பிக்கை அடிப்படையில் தான் எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கை அடிப்படையில் தான் அணுக வேண்டும். பக்தியும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அணுக வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நானும் பேசுகிறேன். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நீங்களும் கேட்பீர்கள் என் நம்பிக்கையில். அந்த வகையில் விநாயகர் பெருமான் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் முதல்ல இருக்கிறது அவர் தான். அவரை கும்பிட்டு தான் மற்ற தெய்வங்களையும் எல்லாருமே கும்பிட ஆரம்பிப்பாங்க. அதுமாதிரி வீடு கிரகபிரவேசம் வந்தாலும் கணபதி பூஜை போட்டுட்டு தான் இந்த ஒரு நிகழ்வை தொடங்குவாங்க. ஸோ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் விநாயகர் பெருமானை தொடங்குவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் நினச்ச விஷயங்களை உடனே முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமும் விநாயகர் பெருமான் தான். ஏன்னா விநாயகர் பெருமான் பெரிய அளவில் யாருக்குமே சோதனை கொடுக்க மாட்டார். எளியாக உடனடியாக அவங்க குறைகளை நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தெய்வம் தான் விநாயகர் பெருமான். அதனால தான் விநாயகர் பெருமானை மகிழ்விப்பதற்கு அவரை 3 முறை சுற்றி வந்தாலே அவர் குழந்தை மாதிரி உங்களுடன் அவர் சுற்ற தொடங்கிவிடுவார். அதுதான் விநாயகருடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால தான் இன்னை வரைக்கும் பாருங்கள், சினிமாவில் கூட விநாயகர் பெருமானை வச்சு எவ்வளோ படங்கள் வந்திருக்கும், நகைச்சுவை காட்சிகளோட பயன்படுத்தியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விநாயகர் பெருமான் குழந்தைக்கு குழந்தையாக இருக்கக்கூடியவர், நம் மனதை போல நம்மோடு எளிமையாக பழகக்கூடியவர், நம் மனபாரத்தை இறக்கக்கூடியவர். விநாயகர் சதுர்த்திலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் பக்தர்கள் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப வடிவமைப்பாங்க விநாயகர். ஏன்னா தன்னுடைய தலைவன் இப்படி தான் இருக்கணும், தன் வணங்கும் நண்பன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி எல்லா விநாயகர்லாம் வடிவமைச்சு அதெல்லாம் பூஜித்து தண்ணியில் கரைக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். 10 நாட்கள் கொண்டாடி தீர்த்திருப்போம். ஒரு நண்பன் வீட்டு விழா மாதிரி, நம்ம வீட்டு விழா மாதிரி கொண்டாடியிருப்போம் விநாயகர் சதுர்த்தியை. அதுக்கு என்ன காரணம் தான், நம்மோடு ஒன்றிவிட்ட ஒரு தெய்வம் தான் விநாயகர் என்பதற்காக தான்.
அத்தகைய விநாயகருக்கு எந்தெந்த நாட்களில் வந்து நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு எல்லா நாளும் சிறப்பு பூஜை இருந்தாலும் சங்கடசதுர்த்தி அன்றைக்கு சிறப்பு பூஜையில் ஈடுபடுகிறோம். அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழங்குவது வந்து கூடுதல் சிறப்பை நமக்கு தரும். அதே மாதிரி வந்து குளத்தடியில் இருக்கிற விநாயகரும் சரி, இப்போலாம் நகரப்புறங்களில் குளத்தடியிலாம் இருக்க பார்க்க முடியாது. அதனால் மரத்தடியில் இருக்கிற விநாயகர் கோயிலெலாம் சென்று அமைதியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு, அவருடைய அந்த கோயிலே சிறிது நேரம் இருந்துவிட்டு வாருங்கள். வாழ்க்கையில் வந்து ஒரு மகத்தான வெற்றியை வந்து விநாயகர் பெருமான் நமக்கு எல்லோருக்கும் அருள்வார் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை.